அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். பங்குனி உத்திரம், ஏப்ரல் 1, பங்குனி மாதம் 18ஆம் நாள். சரிங்களா? பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமி நாள். நாளைக்கு புதுக்கணக்கு தொடங்கக்கூடிய ஒரு நாள், புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நாள். அதனால் பங்குனி உத்திரமும் சேர்ந்துருக்கு, பௌர்ணமியும் சேர்ந்துருக்கு. நாளைக்கு இந்த விசேஷமான நாளில் புதுக்கணக்கு தொடங்குபவர்கள் காலை சந்திரன் ஓரையில் 7:12 7:29 புதுக்கணக்கு தொடங்குங்க. ஏன்னா 7 to 9 வந்து யமகண்டம் வந்துடுது. அந்த யமகண்ட டயத்தில் நீங்கள் புதுக்கணக்கு தொடங்கக்கூடாது. சப்போஸ் அதில் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து குரு ஓரை 9:12 10:12 வரைக்கும். ஸோ அந்த நல்ல நேரத்தில் நீங்கள் குரு ஓரையில் புதுக்கணக்கு தொடங்கலாம், புதிய முயற்சிகள் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது வீட்டிலேயே சாமி படத்துக்கு முன்னாடியோ அல்லது உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று, விநாயகர் சிவன் கோவிலுக்கு சென்று அந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு குரு ஓரையில் 9:12 10:12 நீங்கள் சுவாமி முன் அந்த ஜாதகத்தை வச்சு ஐயரிடம் அந்த பையனோ பொண்ணோ அவங்களுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் புதுக்கணக்கு ஆரம்பித்த மாதிரி தான். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துங்களில் நீங்கள் கொடுக்கலாம். நாளைக்கு மிக உன்னதமான ஒரு நாள், பங்குனி உத்திரம். சரிங்களா? ஏன்னா பௌர்ணமி சந்திரன் வந்து பௌர்ணமி அன்னைக்கு குரு பகவானை விட மிஞ்சிய சுபராக இருக்கிறார், சுப பலன்களை செய்வார். அதனால் நாளை நாள் மிக விசேஷமான நாள். புதுக்கணக்கு தொடங்குறதா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த இதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் குலதெய்வம் அல்லது உள்ளூரில் உள்ள பெரிய சிவன் கோவில், விநாயகர் கோவில் போய் சாமி முன்னாடி வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் விசேஷமாக நல்ல முறையில் நடக்கும். நன்றி, வணக்கம்.